இப்போ நம்ம வானல் வச்சுருக்கோம் அடுப்பில். நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வானல் சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் சூடு வந்துடுச்சு. முதல்ல இஞ்சி போட்டுக்கிறோம். இஞ்சி போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு இப்போ கேரட்டு, பீன்ஸு, இது கேப்சிகம் எல்லாமே எடுத்து போட்டுடுறோம் நம்ம. அதாவது குடை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ காய்கறி கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுக்காக மூடி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையான முட்டை, மசாலா, நூடுல்ஸு, வேக வைத்த நூடுல்ஸு. இப்போ நம்ம காய்கறி வதக்கி வச்சுருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறோம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை லைட்டாக கிண்ட ஆரம்பிக்கணும். முட்டையும் இந்த காய்கறியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் தேவையான மிளகுத்தூள். இப்போ அதை நல்லா கிளறி விடணும். இப்போ முட்டை அதோட மிக்ஸ் ஆகி நல்லா முட்டை தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸை நம்ம போட்டுறோம் அது கூட. இப்போ மசாலா பொடி கொட்டி கிளற வேண்டியதான். நூடுல்ஸ் ரெடி. இது வீட்டிலே செய்கிற மசாலா பொடி. இது நல்லா உடம்புக்கு ஹெல்த்தி, உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக அள்ளும்.